பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் நம்மை சபையாய் தேவன் கூடி வரும்படி நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கூட்டி சேர்த்த தேவன் தாமே அவருடைய தயவுள்ள சித்தத்தை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றுவாராக. இந்த நாளில் நாம் பார்க்க போகிற பாடம் எரேமியா புத்தகத்தை குறித்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க முடியாது. ஏன்னா அது பெரிய ஒரு மலை போல எழுதப்பட்டிருக்குது. நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம பார்க்க போகிறது எரேமியாவை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அவருடைய தீர்க்க தரிசனத்தை பற்றியோ அவர் சொன்ன ரகசியங்களை பற்றியோ நம்ம பார்க்கல. அது பார்க்கும்போது ஒரே ஒரு அதிகாரத்தை மணிக்கணக்காக பேசலாம், அவ்வளோ காரியங்களை அவர் பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்த்த இந்த தியான வசனத்துலேருந்து முக்கியமாக ஏன் இதை நம்ம தியான வசனமாக எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் எதற்காக எழுதப்பட்டிருக்கு, ஏன் புதிய ஏற்பாட்டில் இத்தனை பேரை தொகுத்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, அதில் அந்த 11ஆம் அதிகாரத்தில் அந்த 1வது வசனம் தான் அதுக்கு ஆதாரமாக வச்சு நமக்கு எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. 2வது வசனமும் அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். பார்த்தீங்களா? விசுவாசமாகிறது காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு, நம்பப்படுகிறது உறுதி. ஆனா அது எப்படிப்பட்டதா இருக்குது, அந்த விசுவாசத்தோடைய உள் நோக்கம் என்ன, அந்த விசுவாசத்தோட பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கீழே அடுத்த வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த விசுவாசத்தோட பொருளை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா, முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றிருக்காங்க. அவங்க கிட்ட போய் அந்த விசுவாசத்தோட பொருளை நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டது எதுக்காக அப்படிங்கிறத எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. பாத்தீங்களா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. ஆரம்பங்க எடுக்கும்போது சொல்றாரு, விசுவாசத்தோடைய அந்த ஒரு அடிச்சுவடு எப்படிப்பட்டதுன்னு ஆரம்பிச்சுட்டு 2வது 12:1 என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. எவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்குது. அப்ப அது எதுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கறத படிக்க மறுபடியும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். பாத்தீங்களா? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடுறதுக்கு என்ன தேவை இருக்கா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளே தேவன் நம்ம முன்னால கொண்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வசனத்தோட பொருளை கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அந்த 32வது வசனத்துல கிதியோரை பத்தி சொல்லியிருக்காரு, பராக் பத்தி சொல்லியிருக்காரு, சிம்சோன் பத்தி சொல்லியிருக்காரு, தாவீது, சாமுவேல், இவங்களை பத்திலாம் எடுத்து சொல்லிட்டு தீர்க்க தரிசிகளை குறித்து விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், இப்போ தீர்க்க தரிசிகளை பத்தி நாம தான் போய் பார்க்கணும். ஏன்னா அவர் காலம் போதாதுன்னு நிப்பாட்டுறாரு. அப்ப தேவனுடைய ஆவியை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ அந்த எரேமியா தீர்க்க தரிசி கிட்ட போய் அந்த தீர்க்க தரிசியோடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். ஆராய்ச்சி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ எதுக்காக நம்ம அங்க போறோம், இப்போ எரேமியா புத்தகத்துக்கு விசுவாசத்தோட அடிச்சோட நம்ம பார்க்க போகிறோம். அவர்கிட்ட இருக்க விசுவாசத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியது, இப்போ எடுக்கணும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிக்கிட்டு இருக்க அந்த விசுவாசத்தை எடுத்தாதான் யாரை நோக்கி ஓட முடியும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட முடியும் அப்படின்னு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இவரிடத்துல இருக்க விசுவாசத்தை நம்ம இப்ப என்ன பண்ணணும், இப்போ அந்த ஒரு சாரமா எடுக்கணும். எடுத்தாதான் நம்முடைய ஓட்டத்துக்கு இது உதவி செய்யும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த எரேமியா தீர்க்கதரிசி அவர் எந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லும்போது, அந்த 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1வது வசனம் படிக்கலாம் பாருங்க. பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய யோசியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். இவர் யாருன்றது ஃபர்ஸ்ட் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ஒரு ஆசாரியனுடைய மகன். அடுத்தது, ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இப்ப பாருங்க,
இவர் எப்போ ஸ்டார்ட் பண்றாருன்னு பார்க்கும்போது ஆமானுடைய குமாரனாகிய யோசியா, மனாசே ராஜாவுடைய மகன் ஆமோன், அந்த ஆமோனுடைய மகன் தான் இந்த யோசியா. இந்த யோசியாவை குறித்து நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல ஒரு தேவ மனுஷன் சொல்லுவார் பாருங்க, இந்த பலிபீடம் வெடிச்சு சிதறம், யோசியான்ற ஒரு மனுஷன் இதை உடைச்சு போடுவார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுவார் பாருங்க. அந்த யோசியா தான். அந்த யோசியா காலத்துல யோசியாவுடைய 13வது வருஷத்துல இவருடைய தீர்க்க தரிசனமாகப்பட்டது அங்க ஆரம்பிக்கப்பட்டு, இவர் எப்போ முடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய காலம் 3வது வசனம் படிங்க. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும், யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும், எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பாருங்க எவ்வளவு காலம்ன்றது கூட நம்ம கணக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போய் கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இவர் எவ்வளவு நாள் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காரு தெரியுங்களா? 40 வருடம் 5 மாதம். இந்த கணக்கு பத்தி நம்ம எடுத்து பார்க்கும்போது 40 வருஷம் 5 மாதம் இவர் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போய் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காரு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு சேலஞ்சா இருக்கு நமக்கு. அது பார்க்கும்போது எப்படி ஒரு தேவ மனுஷன் இந்த அளவுக்கு இருந்திருக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ முதலாவது ஒரு தேவ மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாருன்னா எதாச்சியா டக்குன்னு அப்படி பிடிச்சி வா, உன்னை நான் என்னுடைய வேலைக்கு ஒன்று அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்றது கிடையாது இல்லைங்களா? அதுக்கு நமக்கு இந்த எரேமியா தான் நமக்கு முதல்ல இதா இருக்கு பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். பாத்தீங்களா? ஒரு தேவ மனுஷரா இருக்கணும்னு சொன்னா அவர் எப்போ வரணும்? எப்போ பிரித்து எடுக்கப்படணும்? இவர் எப்போ சாதாரணமா ஒரு தீர்க்கதரிசி ஒரு எரேமியா போய்கிட்டு இருக்காரு, வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவர் தேவன் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவர் கூப்பிடல. இவரை இந்த ஒரு தீர்க்கதரிசியா ஏற்படுத்துறதுக்காக தேவன் எப்ப பிரிச்சு எடுத்திருக்காரு? தாயின் கருவில இருந்து பிரிச்சு எடுத்துட்டாரு. பிரிச்சு எடுத்துட்டு தேவனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அப்போ இவரை தன் வழியில் தன் இஷ்டப்படி அவரை விட்டுட்டு பின்னால போய் தேவனுடைய ஊழியத்துக்கு அவரை கூப்பிட முடியுமா? இவர் எங்கெங்க போனாரோ எல்லா இடத்துலயும் தேவனுடைய கரம் அவர் வழி நடத்தியிருக்கும் இல்லைங்களா? எந்த இடத்துக்கு போய் எவ்வளவு அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில கொடுத்திருப்பாரோ அது எல்லாமே அவருடைய ஊழியத்துக்கு அங்க உதவியா இருந்திருக்கும் இல்லைங்களா? கரெக்டான ஏற்ற காலம் வரும்போது இதே வார்த்தையை தான் அப்போஸ்தலர் பவுல் கூட இங்க யூஸ் பண்றாரு. எங்க யூஸ் பண்றாருங்க? இது கலாத்தியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல இதே வார்த்தையை தான் யூஸ் பண்றாரு. பாருங்க, யாருமே தேவ மனுஷர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு சிறு வயது முதலிருந்து பிரித்து எடுக்கப்படுறாங்க. 1வது வசனம் அதிகாரத்துல வடிங்க. ஒண்ணு இல்ல சார், அது படிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பாத்தீங்களா? எப்ப பிரித்து எடுத்திருக்காரு? தாயின் வயிற்றிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். அப்ப எப்போ எந்த டைம்ல அவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டிருக்காரு? அவருடைய வயசு எவ்வளவு நமக்கு கொடுக்கப்படல, ஆனா சரியான நேரத்துல அவரை தேவன் பிடிச்சிருக்கிறார். இப்போ இந்த அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் போய் கமாலியர்கிட்ட போய் பாடம் கத்துக்கிட்டாரு, பைபிள் பத்தி நல்லா கத்து தேறிட்டார், நல்ல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த பலிகள் காணிக்கை எல்லாத்தையும் குறித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டார் இல்லைங்களா? அப்ப இவர் இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் அவர் புரிஞ்சு கொள்ளணுன்றது தேவனுடைய திட்டமா இருந்துச்சு இல்லைங்களா? அப்பதான் அவர் இந்த மாதிரி ஒரு 14 நிருபங்கள் அவர் எழுத முடியும் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய பிரித்தெடுக்குதல் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு பாக்குறோம். இங்க தாயின் கருவிலிருந்து அவர் என்னை பிரித்தெடுத்து எதுக்காக? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை கட்டளையிட்டேன் என்னன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு எரேமியா அவருக்கு திருப்பி தேவன்கிட்ட என்ன வார்த்தை சொல்றாரு? அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கனே, எனக்கு பேச தெரியாத, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே அப்படின்னு சொல்றார். இவரை அறியாமலே தேவன் இவருக்குள்ள ஒரு குணத்தை வளர்த்து வச்சிருக்கிறார். இவரை அறியாமலே பேசுறதுக்கு ஒரு டேலண்ட தேவன் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. ஆனா இவருக்கு என்ன பண்ணல? ஐயோ எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அங்க பிரிச்சு எடுக்கிறார். அப்போ தேவன் பாருங்க எவ்வளவு தாளந்த ஒரு மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறான்றத அவரால என்ன பண்ண முடியல, கெஸ் பண்ண முடியல. இவர் பேசியிருக்க தீர்க்க தரிசனம், இவர்கிட்ட இருக்க அந்த விசுவாசம் மட்டும் கிடையாது, ஒரு தைரியங்கிறது இவர்கிட்ட தான் நம்ம போய் அதிகமா கண்டுபிடிக்க முடியும். தைரியம்னா சாதாரண தைரியம் கிடையாது. அவ்வளவு கூட ராஜா கூப்பிட்டு சொல்ல, நீ சரண்டர் ஆகு இல்லாட்டி நீ சாவ அப்படின்னு ராஜா கிட்ட போய் இல்லைங்களா? அந்த விசுவாசத்தோட தைரியம் எங்க இருக்கு? இவருக்குள்ள இருக்கு. ஆனா இவருக்கே தெரியல.
நான் பேச அறியேன்னு சிறு பிள்ளையா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு 30 வயசுன்னு எடுத்துக்கோ, இவரை கூப்பிட்டது. இந்த 30 வயசு வரைக்கும் தேவன் அவருக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி வச்சிருக்காரு, அவருக்குள்ள தேவன் எவ்வளவு தாளந்து வளர்த்து வச்சிருக்காருன்றத 2ஆம் வசனம் படிங்க. 7ஆவது வசனம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. பாத்தீங்களா, இவர் எவ்வளவு தேவன் திட்டம் வச்சிருக்காரு, இவரை வச்சு என்னெல்லாம் செய்யணுன்றத 10ஆவது வசனம் பாருங்க. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். தேவனுடைய தீர்மானம் எல்லாமே விழுந்துருச்சு. என்ன, பிடுங்கணும், இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும். பாருங்க எவ்வளவு காரியம் இவர் மூலம் செய்யறதுக்கு தேவன் இவருக்குள்ள வச்சிருக்காரு. இவருக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் எல்லாமே இவருக்கு தெரியாம இருக்கு. தேவன் சொல்ல, இவ்வளவு வச்சிருக்கப்பா அவனுக்குள்ள, இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்ய போற அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நாள் இவருக்கு தேவன் இது கொடுத்துருக்காருங்க அந்த பயிற்சி. எத்தனை வருஷம் அழைச்சாரு, அத்தனை வருஷத்துல அவருக்குள்ள கொடுத்த பயிற்சி. எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் அவர் வழி நடத்தப்பட்டாரோ அது எல்லாமே அவருக்கு தேவனுடைய வார்த்தை பேசுறதுக்கு உதவியா இருந்திருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம பிரிச்சு எடுத்திருக்கும் போது எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு வந்திருக்கோமோ, நம் பின் நாட்கள் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நம்ம திரும்பி பார்த்தோம் சொன்னா, நாம் இனி செய்ய போற வேலைக்குரிய தகுதிகள் எல்லாம் தேவன் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கார். ஆனா நாம தான் என்ன பண்ணுவோம், அதை எனக்கு தெரியாது, எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா தாளந்து வாங்கின ஒரு மனுஷன் என்ன பண்ணாங்க, 2 தாளந்து கொடுத்ததை எத்தனை ஆக்குனாங்க, 4, 5 கொடுத்ததை 10 ஆக்குறாங்க. அவருக்கு தெரியும் 1 கொடுத்தா 2 ஆக்க முடியும். ஏற்கனவே அவர்கிட்ட இருக்குது 2 ஆக்கக்கூடிய தாளந்தை தேவன் உருவாக்கி வச்சிருக்காரு. ஆனால் இவர் எங்க கொண்டு வச்சுட்டாரு, மண்ணில் போச்சு வச்சுட்டாரு இல்லைங்களா? அப்போ சாதாரணமா இல்லாத ஒண்ணு தேவன் ஒரு மனுஷத்துல கேட்கல, புரியுதுங்களா? அப்போ இதுக்கு ஆதாரமே பார்க்கும் புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலன் பவுல் தான் இல்லைங்களா? சரி, இப்படிப்பட்ட இந்த எரேமியாவை தேவன் பிரிச்சு எடுக்கிறார். பிரிச்சு எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். 11ஆவது வசனம் படிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார். பாத்துங்க, ஃபர்ஸ்ட் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். என்னத்தவ பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது வாதுமை மரத்தின் கிளையை பாக்குறேன். பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்றாரு. அது நம்ம பார்க்க போறது கிடையாது. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். அந்த இதை சொல்லிட்டாரு. அடுத்து இன்னொரு சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எனக்கு உண்டாகி அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். பாத்தீங்களா, இவர் முன்னால கொண்டு வந்து தேவன் ஒரு பொங்குற பானை காட்டுறாரு. அது திரும்பி எப்படி இருக்கான், வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குது புரியுதுங்களா? வடக்கு பக்கம் பார்த்துருக்க அந்த பானை என்ன, அது பொங்குறது, அது ஒரு தனி பாடமா இருக்குது. அதெல்லாம் அதுல இவர் எழுதி இருக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத ஒரு காரியத்தெல்லாம் தேவன் அவர் மூலமா எழுதி இருக்கிறார். புரியுதுங்களா? அந்த ஒரு பானை அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஏதான் அந்த இஸ்ரேல் கோத்திரம் தேசம். அந்த பானை எந்த பக்கம் கவுந்திருக்கு, வடக்கு திசையை கவுந்திருக்கு. கவுந்து நிக்குது. வடக்கு திசையில இருந்து யாரும் வராங்களா அந்த பானையை அடிக்கிறதுக்கு? அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் சொல்லு. வடக்கு திசையில இருந்து பாபிலோன் வர்றான், அவங்கள சிறைப்பிடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்துக்கு அவர் வந்து சொல்றாரு இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது அடுத்தது இவ்வளோ தேவன் அவர் பிரித்து எடுத்து இப்போ இவர்களுடைய இந்த மன நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பார்ப்பா, உன்னை பிடுங்கவும் கெட்டவும் இதுக்கு தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொன்னா, இந்த வேலை இவர் செய்யணும்னு சொன்னா இவருடைய பங்கு என்ன இருக்கு? இப்போ இந்த ஒரு தேவ மனுஷனுடைய பங்கு என்ன இருக்கு, என்ன செய்யணும் அவருங்க? விசுவாசம், 2வது தைரியம் இல்லையா? முக்கியமா மனுஷிட்ட இன்னொன்னு இருக்கு, என்ன பண்ணணும்னீங்களா? மனுஷ யோசனையை கழட்டி தூரமா வச்சிடணும். இவருடைய சொந்த யோசனையை வச்சுட்டு எல்லாம் தேவனுடைய வேலை செய்ய முடியாது. சொந்த யோசனை இருக்குன்னா முதல்ல சொல்றாரு, போய் ஆசாரிகிட்ட போய் பேசணும். சொந்த யோசனை தான் பதில் என்ன தெரியுமா சொல்லணும்? என்னங்க போய் அவங்க ஆசாரிகிட்ட போய் பேச சொல்றீங்க? ஆசாரி நான் சொல்லி கேட்பாங்களா? இதெல்லாம் பேசக்கூடாது. யோசனை கழட்டி வச்சு நான் சொன்னா போய் பேசு. யாருக்கிட்ட அனுப்புறாங்க போய் பேசு. அடுத்த மனுஷ யோசனை இருந்தா ராஜா கிட்ட போய் பேசுறாரு. என்ன தேவனே, ராஜா கிட்ட போய் பேச சொல்றீங்க? அந்த மனுஷன் ஏற்கனவே ஏகப்பட்ட தீர்க்க தரிசிகளை கொண்டு போட்டிருக்காங்க. நான் போய் சொன்னா என்னையும் கொண்டு போடுறாங்களே இல்லையா?
அந்த யோசனை கழட்டி வச்சிரு. அப்ப தேவனுடைய வேலை செய்யறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க, மனுஷனுடைய யோசனை கழட்டி வச்சிருந்த தூரமா. யாருக்கிட்ட பேச சொல்றாரு, பேச சந்தர்ப்பம் கிடைச்சா பேசிட வேண்டியதுதான் இல்லைங்களா? ஸோ அப்போ முதலாவது மனுஷ யோசனை அங்கே இருக்கக்கூடாது. ஒரு தேவ மனுஷன் இடத்துல தேவ வேலையை செய்ய போறவங்க அந்த யோசனை கழட்டி தனியா வச்சிடணும். ஆனா இவர் வச்சுட்டார். வச்சதுக்கு அப்புறம் இவருடைய வாழ்க்கையில தேவன் டக்கு 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 டக்குன்னு மாத்துவார். இவர் யோசனையெல்லாம் உடைப்பார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எரேமியாவே நீங்க மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். யோசனை பண்ணி பாருங்க, மனுஷ யோசனை வந்து இவருக்கு என்ன சொல்லுவார், என்ன தேவன் இப்படி சொல்லிட்டீங்க கேட்பாரா இல்லைங்களா? அது எந்த இடத்துல இருக்கு பாருங்க. 13ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் 1ல படிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமார்த்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். இவ்விடத்திலே பிறக்கிற குமாரரையும் குமார்த்திகளையும் இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பாத்தீங்களா, உங்களுக்கு நீங்க திருமணம் செய்ய வேண்டாம், உங்களுக்கு நீங்க பிள்ளையும் பிறக்க வேண்டாம். எதுக்காக? திருமணம் செஞ்சீங்கன்னா எருசலேம்ல இருப்ப, பிள்ளை பிறந்தாலும் எருசலேம்ல இருக்கும். இந்த எருசலேமுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகுது. அடுத்த வசனம், மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை, நிலத்தின் மேல் எருவாவார்கள், எரு போல ஆயிடுவாங்க, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள், அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் இரையாகும், பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். ஆகாயத்து பறவை வந்து அந்த பாடியெல்லாம் கொத்தி சாப்பிடுமா. அப்ப என்னன்னா விதைக்கிறது கூட ஆள் இருக்காதுப்பா. அந்த மாதிரி சூழ்நிலை வரப்போகுது, நீ மேரேஜ் பண்ணாதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இவரு மனுஷ யோசனை தான் என்ன பண்ணுவார் இவரு பாருங்க. தேவன் பிரிச்சு எடுக்கிறாருன்னா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு கையில. பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். மீறி பண்ணினா இதான் வரும் அப்படின்னு சொல்லி அதையும் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டாரு. அடுத்த வசனம், ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவர்களுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயாக. பாத்தீங்களா? இப்போ அடுத்த யோசனை. இப்போ இவர் தீர்ப்பு சொல்றது வேற யாருக்கும் கிடையாது, அவருடைய சொந்த ஜனங்களுக்கு தான். அவருடைய குடும்பமும் அங்கதான் இருக்குது, அவங்க சொந்த பந்தங்கள்லாம் அங்கதான் இருக்குது. அவங்களுக்கும் இதெல்லாம் வரப்போது சொல்லும்போது அடுத்த யோசனை வரும், தேவனே என் குடும்பம் எல்லாம் இங்க இருக்குது அப்படி இல்லையா? பாத்தீங்களா, எல்லாம் எதுல இருந்து எப்படி எடுக்கிறாரு பாருங்க. அவருடைய மனசை கம்ப்ளீட்டா எடுக்கிறார். தேவனுடைய திட்டமே அப்படிதான். அந்த மனசை எடுத்துட்டு இங்க என்னெல்லாம் வரப்போகுதுன்னு அடுத்து படிங்க மறுபடியும். என்று கர்த்தர் சொல்லுகிறார், என் சமாதானத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு தேவ மனுஷனுக்கு சொல்லும் போதே முதல்ல சொல்லி என்னெல்லாம் செய்ய போறேன், எதனால நீ இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அதையும் என்ன பண்ணிடுற, வெளிப்படுத்துற. தேவனுடைய திட்டம் அப்படிதான். அது சொல்லலன்னு சொன்னா என்ன வரும், எதுக்காகன்னு அதுக்கே அந்த மனுஷனுடைய மனசு என்ன பண்ணும், அதிக நேரம் அதுக்கே கவனம் செலுத்தும். ஏன் வேண்டான்னு சொல்லிட்டாரு, முதல்ல சொல்லிட்டாரு, இதான்ப்பா காரணம், அதை பத்தி நீ யோசிக்காத, விட்டுடு இல்லையா? அப்ப அந்த மனுஷனுடைய யோசனை தேவனுக்கு தேவையா இருக்கு. முழு யோசனை தேவனுக்குள்ள அடங்குனாதான் இந்த மனுஷன் தேவனுடைய வேலையை செய்ய முடியும். கவனம் சிதறக்கூடாது இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு இந்த தேவ மனுஷனுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, முதலாவது இவ்வளவு கொடுத்துட்டு அப்போ நம்ம இங்கெல்லாம் போய் பேச வேண்டியது இருக்கா, நமக்கு என்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு அடுத்த யோசனை இவருக்கு வர்றதுக்கு முன்னாலே தேவன் இன்னொரு ஸ்டாப் வைக்கிறாரு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். பாத்தீங்களா, நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாலே எவ்வளவு காரியம் சொல்லி. இப்ப இந்த விசுவாசம் அவருக்கு இல்லைன்னு சொன்னா அவர் தேவனுடைய வேலை செய்ய முடியாது இல்லைங்களா? வெண்கல அலங்கம் ஆக்கிட்டேன். சாதாரண அலங்கம்னாலே உடஞ்சிடும். மண் அலங்கம் இருக்கு இல்லைங்களா? இதை எரிக்கோ கோட்டை, அதுவும் ஒரு அலங்கம். எருசலேம் கோட்டை பாபிலோன் ராஜாவை உடைச்சு போட்டார் இல்லைங்களா? ஆனா வெண்கல அலங்கம் எப்படி இருக்கும், உடைக்க முடியாது இல்லைங்களா? மண் அலங்கம் கல் அலங்கம் உடைஞ்சிடும், வெண்கல அலங்கத்தை உடைக்க முடியாது. அந்த மாதிரி இந்த ஜனத்துக்கு முன்ன வச்சிருக்கேன், யாரும் உன்னை டச் பண்ண முடியாதுன்னு முதல்ல சொல்லிட்டாரு. அடுத்த வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஒண்ணுதான் தேவன்
தேவ வேலை செய்யறதுக்கு தீர்க்கதரிசிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னு கேட்டா இதுதான். இந்த ஜனங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரா, பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரா? பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு வார்த்தை கேட்கலாம், யுத்தம் பண்ணாமே நீங்க நிப்பாட்ட முடியுமா தேவனே? அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம், பண்ணுவாங்கப்பா அவங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்து அனுப்புறாரு. எவ்வளோ ஒரு பெரிய போர் சேவகராக போறாரு பாருங்க, எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு. இப்போ இதெல்லாம் அவர் மாட்டிக்கிட்டு போகலன்னு சொன்னா அங்கே என்ன ஆகுங்க? இவர் போட்டிருக்க ஆயுதம் மைண்ட்ல போட்டிருக்காரு, தலைச்சரா போட்டிருக்காரு, இத்தனையும் போட்டுட்டு போகலன்னு சொன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு ஆள் ஏதாவது ஒரு வேகமா ராஜா உன்னை கொல்ல போறாரு ஒரு வார்த்தை சொன்னா என்ன பண்ணிருப்பாரு? கடன்னு மறுபடியும் ஆனந்தத்துக்கு ஓடி போயிட்டு இருப்பாரு அவரு கிளம்புற இடத்துக்கு இல்லையா? அவர் எந்த மாதிரி ஆயுதத்தை போட்டுட்டு போறாருன்னு பார்த்தா, நீங்க யுத்தம் பண்ணுவீங்கப்பா, ஆனா என்ன மேற்கொள்ள முடியாது, நான் தேவன் என்னோட கூட இருக்கிற வாக்கு பண்ணியிருக்காரு. இதுதான் தேவ மனுஷன் கொடுத்திருக்க ஒரு பாதுகாப்பு. இந்த ஒண்ணு தான் அவரு இவ்வளோ ஊழியம் செஞ்சதுக்கும் இந்த ஒரு விசுவாசம் தான். தேவன் நம்மளை அழைச்சிருக்கும் போது அவர் கொடுத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு எதுன்னு கேட்டா, உன்னை இந்த ஜனங்களுக்கு முன்பாக வெண்கல அலங்கமாக்கிட்டேன். யுத்தம் பண்ணுவாங்க, பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லாமே வரும், ஆனா ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. லூக்கா 10:19 சொல்லியிருக்காரு பாருங்க, அதை படிச்சு பாருங்க. இதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம போறோம். இப்போ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்று கூட உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்க. இது நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னா, சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம், மேற்கொள்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கு தான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன், தோற்கிறதுக்கு உனக்கு கொடுக்கல, எல்லாத்தையும் நீ மேற்கொண்டுதான் நீ போவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விசுவாசமும், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்ற அந்த விசுவாசத்தையும் நாம எடுத்துக்கிட்டுதான் இதோ எங்க அனுப்பி விடுறாரு உங்களை? ஓநாய் கூட்டத்துல ஆடுகளை போல உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட விசுவாசத்தை எடுத்துக்கிட்டு தான் நம்ம அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய, தேவனுடைய வேலையை நம்ம செய்யறதுக்கு நம்மளை ஸ்டார்ட் பண்ணணும். இவர் இதை எடுத்துக்கிட்டு தான் போயிருக்காரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் சந்திச்சிருக்காருன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க. எரேமியா 8ஆம் அதிகாரம் 8 படிக்கலாம். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறதென்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கல்லை எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. வேதபாரகரின் எழுத்தாணி எப்படிப்பட்டதா? கள்ள எழுத்தாணி. வேதபாரங்கிட்ட போய் என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. வேதபாரகனா சாதாரண ஆள் கிடையாது, இன்னைக்கு நினைக்கிற மாதிரி. வேதத்தை கையில வச்சுக்கிட்டு அவரை பின்னால ஜனங்கள் போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவர் வேதத்தை போதிக்கிறவர் இல்லையா? வேத பாரகரை சுத்தி ஜனங்கள் எப்போதும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேத பாரகரை பார்த்து இன்னைக்கு ஒரு பாஸ்டர், அது சின்ன பாஸ்டர் இல்லை, பெரிய பாஸ்டர் ஒருத்தர் பார்த்துட்டு நீ கள்ள எழுத்தாணின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்றாரு, வேத பாரகனின் கள்ள எழுத்தாணி உங்களுக்கு எடுத்து போட சொல்லுது. படிங்க அடுத்தது. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள், இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? பாத்தீங்களா யாரை பார்த்து சொல்றாரு? வேத பாரகரை பார்த்து பேசுறாரு அந்த வார்த்தை. அடுத்து படிங்க அடுத்த வசனம். ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவர்களுடைய வயல்களை அவைகளை கட்டி கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன், அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராய் இருந்து. பாருங்க, இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது ஏதோ தெரியுது. அவர் முதல்ல சொல்ல, ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நிய இருக்கும். உன் மனைவி எடுத்து வேற ஆள்கிட்ட கொடுத்துருவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு வேத பாரகத்தை உங்களுடைய மனைவிகளை எடுத்து வேற ஆளுகிட்ட கொடுப்பேன்னு சொல்றாரு கர்த்தர் சொன்னா, எப்படி எவ்வளவு ஆக்ரோஷம் உங்களுக்கு, எவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு. என்ன வார்த்தை பேசுற நீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஆக்ரோஷமா வருவாங்க இல்லையா? அப்ப இது பேசுறதுக்கு அவருக்கு எவ்வளவு ஒரு தைரியம் வந்திருக்கு இல்லைங்களா? அடுத்த வசனம் படிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்க. பாத்தீங்களா? சமாதானம் சமாதானம் சொல்லி ஜனங்களுடைய காயங்களை மேல் பூச்சா பூசுற அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை அப்படியே நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுத்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், 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 ஆசீர்வதிப்பார்.
கத்திய போடுறது கிடையாது. கத்தி நான் வேத வசனத்துக்கு போட்டு மனம் திரும்புன்னு சொல்றதே கிடையாது. சமாதானம் சமாதானம், கர்த்தர் உங்களுக்கு சமாதானம், உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் அருள்வார். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் உங்களுக்கு சமாதானம் தான். இந்த வருஷம் பூரா தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? இன்னும் என்னென்ன இருக்கும், உங்க சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதுதான வார்த்தை. என்ன சொல்றாரு, மனம் திரும்புன்னு பேச சொல்லி சொன்னா கள்ள எழுத்தாணி என்ன பண்ணுது, மனசு சுயநலம் அப்படியே எழுதப்படுது, இப்படி எழுதுது, இந்த மாதிரி சொல்ல வைக்குது. அதான் சொல்றாரு, ஸ்திரீகளை எடுத்து வேற ஆளுக்கு கொடுப்பேன்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம் சாதாரண வார்த்தை கிடையாது. இது ஒரு வேத பாரகரை பார்த்து பேசும்போது அவருக்கு எவ்வளவு தைரியமா தேவனுடைய வேலை செஞ்சிருக்காருன்னு பாருங்க இல்லைங்களா? அடுத்த வசனம் எரேமியா 11ஆம் அதிகாரம் 18ல இருந்து படிக்கலாம். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன், அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினேன். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். இவருக்கு என்ன வந்துருச்சு, அடுத்த செகண்டே பிரச்சனை வந்துருச்சு இல்லையா? அவர் என்ன ஆட்டுக்குட்டியை அடிக்கிறது கூட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன தேவனே, தாயின் கருவிலேருந்து பிரிச்சு எடுத்தேன்னு சொன்னீங்க, பேசாம வீட்டுல இருந்திருப்பார் ஒரு ஆசாரியன் மகன், அவரை கூட்டி இதை பேச வச்சு அவருக்கு கிடைச்ச பரிசு எதுதான், ஆட்டுக்குட்டியை மாதிரி கட் பண்றதுக்கு இழுத்துட்டு போற மாதிரி இவர் இழுத்துட்டு போறாங்க இல்லையா? அடுத்த வசனம், சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தடிக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை பார்ப்பேனாக, என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றார். என்னோட பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லிட்டு அவ்வளவுதான். இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவ்வளவு பிரச்சனை வந்தது, என்ன ஒரு ஆட்டுக்குட்டியை போல இழுத்துட்டு போறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், யாரை பார்த்து நீ என்ன மாதிரி பேசுற, நீ யாருக்கிட்ட நீ இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன்னு சொல்லி வேகமா ஆக்ரோஷமா பேச வேண்டிய இந்த இடத்துல, தேவனே என்னுடைய காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, மற்றவங்க நம்மளை அற்பமா எண்ணும்போது மட்டமா ஒரு ஆட்டுக்குட்டியை போல எடுத்துட்டு போகும்போது நாம என்னதான் சொல்லணுங்க, தேவனே பார்த்துக்கோங்க, என்ன செய்யறாங்கன்னு பார்த்துக்கோங்க, இந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அடுத்த இடத்துக்கு கடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்ப நம்ம இவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இருக்கு, இப்போ கற்றுக்கொள்றோமா? இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணணுமா? தேவனிடத்துல புதிய ஏற்பாட்டுல வசனம் இருக்கு, எங்க இருக்கு, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்திருங்க, அவ்வளவுதான் இல்லையா? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு, தெரியப்படுத்திட்டார். தெரியப்படுத்திட்டு அடுத்த வசனம் பாருங்க, 14ஆம் அதிகாரம் 11ல இருந்து படிக்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். படிங்க. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். இப்போ இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்லிட்டாருன்னா, அவங்க தேசத்தை பார்த்து சொல்லிட்டாரு, உங்க தேசத்துக்கு இதெல்லாம் பண்ண போறோன்னு. இவர் யாருங்க, அந்த தேசத்துக்காரர் தானே. இப்போ அவருடைய மனசு என்ன ஆயிடுச்சு, இப்போ தேவனே எது வரைக்கும் இது பதில் கொடுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பாசம் இழுக்குது, ஏன்னா நம்ம குடும்பமாச்சே, நம்முடைய மக்களாச்சே, ஆபிரகாமின் ஜனமாச்சே அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அடுத்த வசனம், அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்கிறார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்று. பாருங்க, இவரு தீர்க்கதரிசிகள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சமாதானம் வரும், கஷ்டம் வராது, பிரச்சனை வராதுன்னு தீர்க்கதரிசிகள்லாம் சொல்றாங்களே. அப்ப இவரு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, அத இதைத்தான் நம்பி இருந்திருக்கிறார் இவரும். எங்க தீர்க்கதரிசிலாம் இப்படித்தானங்க சொன்னாங்க. ஏன்னா இவருடைய வேலை என்னன்னா, இவர் காலையில எழுந்து எங்க தான் போவாரு, இந்த வேத பாரகர் சொல்றத உட்கார்ந்து கேட்டிருப்பாரு இவ்வளவு நாளா. திடீர்னு மாத்தி சொல்றாரு, இதுக்கெல்லாம் பட்டயம் பஞ்சம் எல்லாம் வரப்போகுதுன்னு. தேவனே, நான் இது வரைக்கும் இப்படித்தானே கேட்டேன், உன்னை ஆசீர்வதிக்க போறாரு, உன்னை உயர்த்தி வைக்க போறாரு, உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆலயம் இருக்குது, யாருமே அதை டச் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு இவ்வளவுலாம் சொல்லியிருக்காங்களே, நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அங்க வார்த்தை சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு நடக்கிற நிலைமை அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? இப்படிலாம் வரப்போகுது. இந்தியாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்,
எத்தனை பேர் கை தூக்குங்க? தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கை தூக்குங்க? தூங்கிட்டே இருக்கும் அல்லேலூயான்றாங்க. கண்ணு மூடிக்கிட்டே இருந்து அல்லேலூயா அல்லேலூயா. எதுக்கு பாத்தீங்களா? மனுஷனுடைய இதுதான் கேட்டு வச்சிருக்காங்க இவங்க. இப்போ போயிட்டு நீங்க சொல்லுங்க, நம்ம சகோதரன் சொல்லிட்டு தான் இருக்காங்க, முதல் வானங்க இது 2வது வானம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த வானம் அழிய போகுதுன்னு சொல்லுங்க. தேவனே இப்படித்தானே நான் இதுவரைக்கும் கேட்டு வச்சிருக்கிறேன், இந்தியாவை ஆசீர்வதிக்க போறாருன்னு. ஆனா நீங்க என்னன்னா 2வது உலகம் அழிய போகுதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் எப்படிதான் இருக்கு? இப்போ இப்படித்தானே கேட்டு நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இப்ப நமக்கு அது சொல்லும்போது ஒரு ஷாக்கா இருக்குது அவருக்கு, இல்லைங்களா? அடுத்தது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க தீர்க்க தரிசனம். பாத்துக்கோங்க, அவங்க இருதயத்துல இருக்கிற அந்த இச்சை தான் அவங்க தீர்க்க தரிசனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சபையில நல்ல ஆசீர்வாதம் சொல்லியாச்சுன்னா ஜனம் கூட்டிடுவாங்க. நான் ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கேன், அந்த சபையில நல்ல ஆசீர்வாதமா இருக்குதுங்க. முதல்ல வேற சபையில இருந்தேன், இப்ப அங்க போனேன், நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்றாங்க. இவங்க எத்தனை பேருக்கு போய் சொல்லியிருப்பாங்க? அங்கிருந்து கடகடன்னு கொண்டு போய் ஜனங்களை சேர்த்துட்டாங்க. பார்த்தா ஏசி ரூம் போட்டு பெரிய ஹால் ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ள என்ன எது காரணம்? அது தங்கள் இருதயத்துல இருக்கிற கபடங்களே பேசி ஜனத்தை ஆதாயப்படுத்துறாங்க. தேவனை ஆதாயப்படுத்தல, தேவனுடைய மக்களை ஆதாயப்படுத்தல, ஜனத்தை ஆதாயப்படுத்துறாங்க, ஜனத்துக்கிட்ட இருந்து பணத்தை ஆதாயப்படுத்துறாங்க. அவ்வளவுதான், இல்லைங்களா? அப்போ ஒரு தீர்க்க தரிசி உண்மையானவர் என்னதான் பண்ண வேண்டியிருக்குதா? பார்க்கும்போது எப்படி இருக்கு நமக்கு? உண்மையான இருதயம் வாதிக்கப்படுதா இல்லைங்களா? பார்க்கும், ஐயோ தேவனே இந்த மாதிரி நடக்குது, கண்ணு முன்னால இவ்வளவு அக்கிரமம் நடக்குதே, வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மனசு என்ன பண்ணுது? வாதிக்குது, இல்லைங்களா? அதே தான் அந்த ஒரு தேவ மனுஷன்ட்ட சொல்லும் போது அவருடைய மனசு வாதிக்குது. இதான் நடந்துகிட்டு இருக்கா? எருசலேமுடைய நிலைமை இதுதானா? பெரிய ட்ரெஸ்ஸை போட்டு, பெரிய அங்கியை போட்டு, பெரிய கொல்லா போட்டு போய்கிட்டு இருக்க ஒரு மனுஷனுடைய நிலைமை இதுதானா? உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை இல்லை, தன்னுடைய சுயநலம் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லும் போது தேவ மனுஷன் ஷாக் ஆகுறாரு. இப்படியா இருக்குது அப்படின்ட்டு பாருங்க. இதையும் காமிக்கிறாரு, காமிச்சிருக்காரா இப்ப நமக்கு, இல்லைங்களா? அடுத்தது போங்க, எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 படிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். சரி, இப்போ குயவன் வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு நடந்த நமக்கு சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? அங்க போயிட்டு என்ன பண்றாரு? ஒரு குயவன் வீட்டுல அந்த குயவன் களிமண்ணை வச்சு வளைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அது ஒண்ணு கெட்டு போகுது, மறுபடியும் தூக்கி போடுறாரு, மறுபடியும் போட்டு அதை அந்த மண்ணை மறுபடியும் போட்டுறாரு. போட்டுட்டு சொல்றாரு, தேவன் இந்த களிமண்ணை போலதான்ப்பா நீங்க என்கிட்ட இருக்கீங்க, மறுபடியும் சரியா வரலாம், திரும்ப நான் போட்டு என்ன பண்ணுவேன், அதை சரிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு, இல்லைங்களா? இப்போ இந்த ஒரு களிமண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு பாருங்க. களிமண்ணுக்கு வாய் இருந்தா என்ன பண்ணும்? அழுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சைக்கிள் ஓட்டினா ஒரு பையனுக்கு வந்து சைக்கிளுக்கு வாய் இருந்தா அழுதுரும், அந்த அடி அடிக்கிறியப்பா போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த களிமண்ணை ஒன் டைம் பிசைஞ்சு போட்டு நல்லா ஒரு பானையா வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா அது லைட்டா ஒரு இது குச்சி இருக்கு, அதுல ஏதோ ஒண்ணு போயிடுச்சு, மறுபடியும் அதை தூக்கி போட்டு பிசைறாரு. திரும்ப அது போச்சு போக மறுபடியும் அது சரியா வரல, திரும்ப தூக்கி போடுறாரு. சரி, இப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த களிமண்ணுக்கு, இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி சொல்றாரு, நான் இந்த மாதிரி தான் நீங்க என்னுடைய கையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அடுத்த வசனம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதபடி தேவ மனுஷனை பிரிச்சு எடுத்துக்கிட்டே வர்றாரு, இல்லைங்களா? இவ்வளவு நாள் அவர் யார் மேலதான் நம்பிக்கை வச்சிருந்தாரு? மனுஷன் மேலேயும் அந்த ஒரு வேத பாரகர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதுல இருந்து தேவன் கம்ப்ளீட்டா அவர் எடுத்துட்டார், இல்லையா? நம்முடைய மனசு கூட எப்படி இருக்கக்கூடாது? எந்த ஒரு மனுஷன் மேலேயும் நம்பிக்கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ வார்த்தையை சொன்ன ஒரு மனுஷன் மேல கொஞ்ச நாள் நம்பிக்கை வச்சுட்டு தேவ மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. அப்போஸ்தலன் பவுல் மேல நம்பிக்கை வைக்க கூடாதா? நான் பவுலை சேர்ந்தவன் சொல்றது வந்து ரொம்ப நல்ல காரியம் தானே. பவுலுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பத்தியா, நான் ஏன் ஆள்னு சொல்றேன். அவர் அங்க திருப்பி என்ன சொல்றாரு, யாருப்பா சிலுவையில் அறையப்பட்டது? இயேசு கிறிஸ்து, இல்லையா? நானா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லிட்டு
அந்த மனுஷனுடைய மனசுல இருந்து அந்த எண்ணத்தை தூக்கி வெளியே எறிஞ்சிடுறாரு அவர். எந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற நீ? நான் மனுஷன். சத்தியத்தை சொன்ன ஒரு மனுஷனை தன்னுடைய அந்த தேவ வார்த்தையை கேட்ட ஒரு மனுஷன் ஏன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது, தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம கூட நம்ம மனுஷன் மேல என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிக்கையை வச்சிடக்கூடாது. நம்மளோட முழு நம்பிக்கை தேவன் மேலதான் வைக்க வேண்டியதா இருக்குது. அடுத்து 20ஆம் அதிகாரம் 1-2 வசனம். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். பாத்தீங்க இவர் என்ன பண்ணாரு? இப்ப இவருக்கு என்ன வந்துருச்சு பிரச்சனைப்பா? பஸ்கூர்ன்ற ஒரு மனுஷன், இவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து யாரும் கிடையாது, விசாரணைக்காரர், அந்த ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரர், முக்கியமான ஆளு இவர் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு பார்க்கும்போது, என்னப்பா நீ இந்த மாதிரி எதிர்ப்பாவே பேசிக்கிட்டு இருக்க ஜனங்களை பிடிச்சி கொண்டு போயிட்டு காவல் அறையில கொண்டு போட்டாரு. திருடங்களை தூக்கி போடுற இடத்துல கொண்டு போட்டு வச்சிருக்கிறாரு. என்ன செஞ்சாரு? திருடன் இருக்க இடத்துல போய் இருக்கிறாரு இல்லைங்களா? அடுத்த வசனம். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டார். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபீப் என்று அழைக்கிறார். அடிச்சு காவலரை போட்டு எடுத்து வெளியே விட்டு போன்னு நினைச்சு வர என்ன காரணம் எல்லாம் எனக்கு உள்ள போட்டுட்டு மறுபடியும் வெளியே அனுப்புற. அப்போ உனக்கு ஒரு தீர்ப்பு பாத்துக்கா, உன்னை கர்த்தர் இன்னும் பஸ்கூர்னு சொல்ல மாட்டாரு. என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாருங்க? பயத்துக்கு. இந்த பயத்தை பத்தி பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குது. இதுல உபாகம் புத்தகத்துல எல்லாம் அசைஞ்சா கூட ஓடி போயிடுவாங்களாம். தேவனுக்கு பயந்து ஒருத்தர் நடந்தா எப்படி இருப்பாங்களா? சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. ஆனா தேவனுக்கு பயப்படாம தேவனுடைய கட்டளை மீறி நடந்தா காத்த அடிக்கும் போது இலை ஆடும் பாருங்க, அந்த இலைய பார்த்தோட ஓடி போயிடுவாங்களாம். அதான் பயம். பயம் உங்களை வந்து பிடிச்சு கொள்ளும். அப்ப தேவன் சொல்றாரு, பயத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துறேன். இப்போ இன்னொரு வசனம் நிறைவேறி இருக்கு, பார் உன்னை பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும். இந்த இடத்துல என்ன பண்றாரு? பிடிங்கி போடுறாரு. இந்த இடத்துல பெரிய ஆளு இல்லையா? அவர் கொடுத்த பவர் எப்படி யூஸ் பண்றாரு? உன்னை பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் கர்த்தர்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா நிறைவேறிச்சு. ராஜா கொண்டு சரண்டர் ஆனார் இவர் முன்னால. இதுக்கு இவர் செஞ்ச காரியம் என்ன? இவர்கிட்ட இருந்த விசுவாசம், தேவன் மேல இருந்த ஒரு நம்பிக்கை. இந்த ரெண்டு மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா போதும், தேவனுடைய வேலையை முழுமையா நம்ம செஞ்சு முடிக்கலாம் இல்லைங்களா? முதல் வசனத்துல சொன்னாரு, வெண்கல் அலங்கமாக்கிட்ட எல்லாம் யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா உங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. ஒன்ன அடுத்தது உன்னு கூடவே நான் இருப்பேன். நமக்கு எந்த ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்க? நீ உயிரோட இருக்க நாள் வரைக்கும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. எந்த உயிர் இருக்க வரைக்கும்? விசுவாசம் தான் நம்முடைய உயிர். விசுவாசம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாது. எரேமியாவுக்கு இந்த விசுவாசம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் கூட அவருக்கு எதிர்த்து நிற்கவே இல்லை இல்லைங்களா? ஆனா அடிபட்டார், அது இல்லை நம்ம சொல்ல முடியாது. அடிபட்டாரு, கிணத்துல தூக்கி போட்டாங்க, அடுத்த செகண்டா வெளியே வந்துட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், கிணத்துல தூக்கி போட்டிருப்பாங்க, ஆனா அவர் வெளியே கொண்டு வந்தது யார் தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் கிடையாது. தைரியமா ஒரு எபெத் மலைக்குன்னு ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு இந்த ஆப்பிரிக்காக்காரர். அவருக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் அந்த அரண்மனையில இருப்பார். அவரு இந்த எரேமியா பேசுறத உத்து கேட்பாரு, என்ன சொல்றாரு பார்க்கலாம்னு கேட்டு அவருக்கு விசுவாசம் வளர்ந்துருச்சு. தேவனுடைய மக்களா பிறந்த ஆபிரகாமுடைய மக்களா இருக்கிற அவங்களுக்கு விசுவாசம் வரல. இவர் பேசுறது யாருக்கு விசுவாசம் வந்துருச்சு? அந்த ஒரு எத்தியோப்பியனுக்கு அந்த விசுவாசம் வந்துருச்சு. அந்த எத்தியோப்பியன் போய் இவர் காவல் அறையில போட்டிருக்கும் போது ராஜா கிட்ட வந்து பேசுவார், ராஜாவே அவர் காவல் அறையில போட்டுட்டீங்களே, ஏற்கனவே தேவ கோபம் நம்ம மேல வந்திருக்கு, தேவ மனுஷனை வேற கொண்டு போய் நீங்க காவல் அறையில போட்டீங்களே, அந்த மனுஷன் அங்க செத்து போயிட்டாருன்னா அதோட கோபம் சேர்ந்து உங்க மேலதான் வரும்னு சொல்லிட்டு போய் பேசுவார். அப்படியே விசுவாசம் தைரியம் அவர்கிட்ட இருந்து ஒட்டிக்கிச்சு இருக்கு வந்து. அப்ப சொல்லுவார், என்னதான் பண்றது? அவர் வெளியே இருந்து எடுக்க சொல்லுங்க, போ 2 பேரும் கூட்டு போய் அவர் வெளியே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். பாத்தீங்களா? யார் மூலம் விடுவிக்கிறாருங்க? தன்னுடைய ஜனங்கள் மூலம் விடுவிக்கல, வேற ஒரு மனுஷன் மூலமாக அந்த கிணத்துல இருந்து தேவன் விடுவிச்சு கொண்டு வருவார் இல்லைங்களா? அடுத்தது எரேமியா 23ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ இப்போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ மேய்ப்பர்களுக்கு விரோதமாக இல்லையா, இஸ்ரேலின் மேய்ப்பர்களா இருக்கிற கூடிய அந்த முக்கியமான ஆட்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யாராவது ஒருத்தரையாவது கொஞ்சம் ஒரு ஆசைப்படுத்தி வச்சிருந்தா தானே இவருக்கு பிரச்சனைகள் கம்மியா இருக்கும் இல்லையா. யாரையாவது ஒருத்தரை தான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு வச்சிருந்தாருன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியா இருக்கும். எல்லாருக்கும் விரோதமா. ஏன்னு கேட்டா அந்த யூதால இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் தேவனுக்கு விரோதமா இருக்கிறாங்க. தேவனுடைய மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தேவனையே தொழுது கொண்டு இருக்கிறாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போறாங்க, ஆசாரி கிட்ட போய் பலி செலுத்தவும் போறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா தேவனுக்கு அவங்க கீழ்ப்படியலை. ஒருத்தரை கூட தனக்கு சிநேகிதா வச்சுக்கிட்டா மனுஷ யோசனை என்ன பண்ணோம், சரி கொஞ்ச நாளும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரண்மனை காவல்காரன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசிட்டா இவரை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு யோசிக்கவே இல்லை. யாரை பார்த்தாலும் அடி தான், வார்த்தை தான். பெரிய பெரிய ஆட்களுக்கு முன்னாலும் போய் வார்த்தை தான், விரோதமான தீர்க்க தரிசனம் தான் இல்லைங்களா. அடுத்தது 20ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவருடைய சூழ்நிலை அங்கு வெளிப்படுத்துறாரு பாருங்க. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் என்னாச்சு இவருக்கு, நகைப்புனா சிரிப்பு. யாரை பார்த்தாலும் இவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. நகைப்புக்கு இடமானேன், நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். பரிகாசம். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை உண்மையான சத்தியத்தை பேச போனா ஒரு மனுஷனுக்கு என்னதான் கிடைக்குங்க. அப்போஸ்தலர் இதே வார்த்தையை தான் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. நாங்க என்ன எப்படி இருக்கிறோம், தொடச்சி போடுற அழுக்க போல டஸ்ட் மாதிரி தூக்கி போடுறாங்க எல்லாரும் வர. ஏன் இவங்க செஞ்ச தப்பு என்ன, தேவனுடைய வார்த்தை சொன்னது தானே இல்லையா. அப்போ நாம கூட உண்மையான வார்த்தை சொல்ல போனா நமக்கு தான் என்னதான் கிடைக்கும், பரிகாசமும் கிடைக்கும். அடுத்தது நகைப்பு, கேலி பண்றது இல்லைங்களா. நம்மளை கேலி பண்ற எவ்வளவு கேலி பண்ணுவாங்க தெரியுங்களா. எப்பா இப்போ எந்த சர்ச்சிலப்பா இருக்கிறான்னு கேட்குறாங்க என்ன பார்த்து. எந்த சர்ச்சில் இருக்கு இப்போ, இல்லை முன்ன அங்கே இருந்தால, இல்லை இல்லை இப்போ அங்கே கிடையாது, வேற இன்னொரு இடத்துல இருந்து இப்போ எங்கே இருக்கிற நீ கேட்குறது. இவ்வளோக்கும் பயங்கரமாக அந்நிய பாஷை பேசக்கூடியவர். என்னை பார்த்தாலே அவருக்கு உருன்னு வரும் அவருக்கு. அவர் பார்த்து கேட்குற, இல்லை இப்போ நான் சாண்டோரியத்தில் இருக்கேன். அப்படியா, இப்போ வேற இடத்துக்கு போயிட்டீங்களா, அப்போ சரி சரி சரி. எவ்வளோ பரிகாசம் இல்லைங்களா. அப்போது நமக்கு என்ன ஒரு மேன்மை கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய உண்மை சத்தியம் கிடைச்சிட்டு இருக்கு. அவ்வளோ தவிர எந்த மனுஷன்கிட்ட வந்து நமக்கு அங்கீகாரமே கிடைக்கவும் கிடைக்காது, தேவையும் இல்லை அது நமக்கு இல்லைங்களா. சரி, அது ஒன்றை எதிர்பார்த்தோம்னா என்ன பண்ண முடியாது நம்ம தேவனுடைய வேலையை. இவர் கொஞ்சம் மனுஷன் யாராவது நம்மளை கொஞ்சம் மரியாதை கொடுக்கட்டுமே நினைச்சிருந்தாருன்னா தேவ திட்டத்தில் தூக்கி போட்டுருவார் தேவன். அந்த யோசனைக்கு கம்ப்ளீட்டாக இடம் கொடுக்கவே கூடாது. யாராவது ஏதாவது பேசிட்டு போட்டு நமக்கு என்ன, நம்ம போகிற வழி கரெக்டான வழி தேவன் நடத்துறாருன்னு நம்ம உறுதிப்படுத்தி நம்முடைய மனசு நமக்கு சாட்சி கொடுத்தாலே போதுமானதாக இருக்கு இல்லைங்களா. அடுத்த அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். பாருங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்து கையில கொடுக்குறாரு. கொடுத்து இதை நீ எல்லார்கிட்டையும் கொண்டு கொடுத்து அது குடிக்க சொல்லுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம கேட்கலாம், இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது யார்கிட்ட கொடுக்க சொல்றேன்னா இஸ்ரேல் மக்கள்கிட்ட கொடுக்க சொல்றாரு, யூதா கிட்ட போய் கொடுக்க சொல்றாரு. அவங்க 2 பேரும் குடிச்சதுக்கு பிற்பாடு பூமியில இருக்க எல்லாருக்கும் போய் கொண்டு கொடு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அதை குடிச்ச உடனே என்ன ஆயிடுமான்னு கேட்டா எல்லாரு மேலும் என்னுடைய கோபம் வரப்போகுது. இதுதான் ஒன்றும் கிடையாது அங்கே வேலை. கையில் ஒரு கலசத்தை கொடுத்து இதை போய் எல்லாரும் குடிக்க கொடுப்பாங்க. இதுல இருந்து ஒரு தீர்ப்பு இல்லையா. அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். ஸோ இது இந்த கோபத்தை தான் எப்போ கொடுத்துட்டாருன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால எல்லா ஜாதிகளுக்கும் கொடுத்துட்டாரு. எல்லா ஜாதிக்கும் பூமியில் இருக்க எல்லாருக்குமே கொடுன்னு சொல்லிட்டாரு அதை இல்லைங்களா. அப்போ இந்த முடிவு வந்து பார்க்கும்போது உலக முடிவை பற்றி சொல்றாரு. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில் எங்கே கொண்டுட்டு வருவாரா,
முடிவுக்கு கொண்டுட்டு வருவேன். ஏன்னா எல்லாருடைய கோபமும் எல்லார் மேலும் தேவனுடைய கோபம், எல்லா மாம்சத்து மேலும் அவருடைய கோபம் வரக்கூடியதா இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்த வசனம் 26:5. நான் உங்கள் முன் வைத்த என் நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கும்படிக்கும் நீங்கள் என் சொல்லை கேளாமல் போனால் நான் இந்த ஆலயத்தை சீலோவாவை போலாக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆலயத்துக்கு விரோதமா சொல்றாரு. இப்போ சாலமோன் கட்டி வச்சிருக்கிற ஆலயம், எல்லா ஜனங்களும் அந்த ஆலயத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. சொல்றாரு, இந்த ஆலயத்தை நான் உடைச்சு போட்டுருவேன். எவ்வளவு மரியாதை இருக்கும் தெரியுங்களா இவருக்கு? ஏசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாள்ல கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. தீர்ப்புக்கு இந்த ஒன்னே போதுன்னு பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க. ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னாரு அப்படின்ட்டு. இங்க சொல்றாரு, உண்மையான சாலமோன் கட்டின ஆலயத்தை இதை உடைச்சு போடுவேன்னு சொல்றாரு. அவங்க ஜனங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? போய்த்திருக்கு, கர்த்தருடைய ஆலயம் இருக்கு, கர்த்தருடைய ஆலயம் இருக்கு. எத்தனை விரோதிகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு. ஆலயம் தான் இருக்குது, கர்த்தர் இல்லை. அவரை எப்போ வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க உடன்படிக்கையை முறிச்சு அவர் அனுப்பி விட்டாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்முடைய கர்த்தர் இங்கே தான் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டே இருந்துட்டாங்க. அதான் சொல்ற, ஆலயத்தை நான் உடைச்சு போட்டுருவேன்னு சொல்லி. இது சாதாரண தீர்க்க தரிசனம் கிடையாது. எருசலேமில் போய் இருந்துக்கிட்டு இந்த ஆலயத்தை நான் உடைச்சு போடுவேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லை, போய் உங்க ஒரு பெரிய பாஸ்டருக்கு போய் சொல்லுங்க, இந்த ஆலயத்தை உடைச்சு போடுன்னு சொல்லி பாருங்க. வாய் திறந்து ஒரு சின்ன ஒரு ஆலய ஒரு பாஸ்டரோட சர்ச்சையை சொல்லிட்டாலே போச்சு இல்லைங்களா? இவர் எவ்வளோ சொல்லணும்னா, ஒரு தேசத்துக்கே கேபிட்டல் சிட்டியாக இருக்கிற அதில் இருக்கிற முக்கியமான நகரத்தில் இருக்க அந்த ஒரு ஆலயத்தை உடைச்சு போடுன்னு சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க, இவன் ஆலயத்தை உடைச்சி போடுறேன்னு சொல்கிறான், ஆலயத்தை உடைச்சி போடுறேன்னு சொன்னால் ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். இப்போ இவருக்கு நிலைமை என்ன ஆகிடும் தெரியுங்களா? இப்போ அவர் எங்கே போயிட்டா இருப்பாங்க? அடுத்த செகண்டு 32ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவல் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தார். எங்க இருக்காரு பாருங்க அவரு? காவல் சாலையில இருக்கிற ஒரு முற்றத்துல வெளியில வச்சுட்டு தண்ணி ஊத்துறாங்க, செத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. முற்காலத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள இருக்கு, திண்ணை போட்டு வச்சுப்பாங்க வெளியில. அந்த திண்ணையிலேயே காவல் சாலை, அதுல இருக்காரு வெளியே. பாருங்க, உள்ள கூட இல்லை, இடம் கிடையாது. சிறைச்சாலையில ஒரு கொலை செஞ்சுட்டு போனா கூட உள்ள இருக்கான் பத்திரமா, மழை பெஞ்சா கூட சேஃப்டியா இருக்கான். இவர் எங்க இருக்காரு? மகா பெரிய குற்றவாளி இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. ஒண்ணுக்கும் அவனுக்கு கூட சேஃப்டியான இடம் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அப்ப தேவ மனுஷனுக்கு எங்க நிலை இருக்கான்னா முற்றத்துல கிடக்கிறாரு. அடுத்த வசனம் படிங்க. ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படுவான். அதுதான் ராஜா கிட்ட போய் சொல்றாரு, அந்த ராஜா கண்டிப்பா பாபிலோன் ராஜா கையில ஒப்பு கொடுக்கப்படுவான்னு சொல்லும்போது, இதெல்லாம் சாதாரண நம்ம நினைக்கிறோம். அங்கெல்லாம் எடுப்படாது அந்த வார்த்தை. யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றுட்டு இருக்கிறாங்க, பாபிலோன் ராஜாவை நம்ம ஜெயிச்சிடலான்னு. நீ போய் கண்டிப்பா அவனுக்கு ராஜாவா அடிமையா செவிப்பேன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுங்களா? சரிங்களா? அதனாலதான் அவர் காவல் சாலை. அவர் இவர்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த ராஜாக்களுக்கும் அந்த ஒரு ஆசாரியர் வேதபாரு இவரை கொல்லவும் முடியல, கொன்னாலும் தேவ கோபம் வந்துடும். அடுத்தது இவர் வார்த்தையை தள்ளவும் முடியல. இதனாலதான் இவர் தூக்கி அங்க போறது இங்க போறது ஏன்னா ஒரே அடியா க்ளோஸ் பண்ணிருக்கலாமே, க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் என்ன சொல்லிட்டாரு? கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த வார்த்தை அங்கே நிறைவேறிக்கிட்டு வருது. அப்போ பார்க்கும்போது நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம முக்கியமா 2 காரியங்கள் பார்த்து நம்ம முடிச்சிடலாம் பாருங்க. இப்போ 39ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிக்கலாம். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளை கொடுத்தான். பாருங்க, எந்த மனுஷனை தூக்கி போட்டு அடிச்சாங்களோ, அடி போட்டு சாப்பாடு போடாம கஷ்டப்படுத்துறாங்களோ, அதே மனுஷன், அதே எரேமியா, எந்த மனுஷர்களுக்கு தேவன் தீர்ப்பு சொன்னாரோ நீங்க எல்லாம் சிறைப்பட்டு போவீங்க, அவங்க எல்லாரும் சிறைப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா பாபிலோன் போய்கிட்டு இருக்காங்க. அந்த பாபிலோன் ராஜா இந்த எரேமியா பத்தி சொல்றாரு, அந்த ஆள் மேல கையே வைக்காத,
அந்த மனுஷனை அவுத்து விடு, எங்க வேணாலும் போகட்டும். அவர் நினைச்சா நம்ம தேசத்துக்கு வரட்டும், நினைச்சா அவர் தேசத்துல இருக்கட்டும், எந்த தேசத்துக்கு வேணாலும் போகட்டும், எல்லாம் அவருக்கு ஃபுல் அதிகாரம் கொடுக்குறேன். எப்படி சொல்லுங்க? இது சொன்னது யாரு பாருங்க, ஒரு புறஜாதி ராஜா. இவர் இப்படிதான் நடக்குங்கிறத அந்த ராஜா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க போய் அந்த தேசத்தை பிடிப்பீங்கன்னு சொல்லின்னு. இதை அவர் கேள்விப்பட்டு சொல்றாரு. எவ்வளவு கரெக்டா பேசியிருக்கான் அந்த மனுஷன் இல்லைங்களா? இஸ்ரேல் ராஜா நம்பல, ஒரு புறஜாதி ராஜா நம்பி அவரை ஃப்ரீடம் கொடுக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனா என்ன ஆயிடும், ஒரு நாள் எல்லா தீங்களும் அவரை விலக்கி காப்பான்னு சொல்லும் போது அந்த மக்கள்லாம் சிறைப்பட்டு போறாங்க, இவர் விடுவிக்கப்பட்டு ஃப்ரீயா நின்றுட்டு இருக்காரு. இவருடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடுச்சு, சொல்லி முடிச்சிட்டாரு தீர்க்க தரிசனங்கள்லாம் இல்லைங்களா? அடுத்த வசனம் படிங்க. அப்படியே காவல் சேனாதிபதியாகிய நெபுசாரதானும் நெபுசஸ்பான் ரப்சாரீஸ் நெர்கல் சரேத்சேர் 14 படிங்க சிஸ்டர். 14 எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவனை சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாளினிடத்தில் ஒப்புவித்தார்கள். இப்போ 17 படிங்க அடுத்தது. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. இந்த ஒரு வார்த்தை மூலம்தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு வெளியே வந்திருக்கிறாரு. அப்போ பார்க்கும்போது இவர் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காருன்னா, இதோ ஓநாய் கூட்டத்தில் ஆடுகளை போல உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் ஆரம்பமே எங்க அனுப்பிட்டாரு, அந்த ஓநாய் கூட்டத்தில் அனுப்புறது போல அனுப்பி ஒரு சேதம் இல்லாம வெளியே வந்துட்டாரு. ஒரு கஷ்டம், ஆனா கஷ்டப்பட்டார், பாடுபட்டார், உயிருக்கு சேதம் வரல, அவருடைய விசுவாசத்துக்கு சேதம் வரல. எவ்வளவு விசுவாசத்தோட உள்ள போனாரோ அதே விசுவாசத்தோட வெளியே வந்திருக்கிறார். அதுதான் பெரிய காரியம். கஷ்ட நேரத்துல நமக்கு எது அடிபட்டுரும் தெரியுங்களா? பிரச்சனை நேரத்துல ஆடிட விசுவாசம் இல்லைங்களா? இந்த தெசலோனிக்க சபையில கூட அப்போஸ்தலன் பவுலுக்கு இப்போ சொல்லும் போது அவங்க ரொம்ப கஷ்டத்து வழியா கடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும் போது தேவன்கிட்ட சொல்லி, தேவனே அந்த கஷ்டத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லலை, அவங்களோட விசுவாசத்தை போய் செக் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு தீமோத்தேயுவை அனுப்பிச்சு விடுறாரு. அங்க போகும்போது அந்த கஷ்டத்தின் வழியை கடந்து போன அவங்க இடத்துல விசுவாசம் அப்படியே இருக்குது. அவங்க பார்க்கும்போது பவுலை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கிறாங்க. காரணம் அவங்க விசுவாசம் நல்லா இருக்கு. பவுல் தானே பிரசங்கம் பண்ணிட்டு போனாரு. பவுலை பார்க்க ஆசையா இருக்குன்னு என்ன இருந்தவங்க, அவங்களுக்கு விசுவாசம் அப்படியே இருக்கு. விசுவாசம் ஒழிஞ்சு போயிருந்தா என்ன ஆயிட்டு இருக்கோம்? பவுல் வரட்டுங்க முதல்ல, இந்த மனுஷன் எதையோ சொல்லிட்டு போயிட்டாரு, இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோமே நாங்க அப்படின்னு பவுல் மேல ஆக்ரோஷமான கோபம் வந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த விசுவாசம் அப்படியே இருந்தோடனே பவுல் சொல்றாரு, என் கஷ்டத்துல உங்க விசுவாசத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி எழுதுறாருங்க இல்லைங்களா? அப்போ கஷ்ட நேரத்துல விசுவாசமாகப்பட்டது ஆடும், இந்த பக்கம் போவோம் இல்லைங்களா? அப்போ அந்த டைம்ல விசுவாசம் மட்டும் இருந்தா தான் நம்ம வெளியே வர முடியும். உள்ள போயிட்டு வெளியே வரும்போது விசுவாசத்தோட வரணும், அதான் முக்கியமானது இல்லையா? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், போயிட்டு விசுவாசத்தோட வெளியே வந்துடணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டாரு, சேனைக்குள்ள போயிட்டு வெளியே வந்து என்ன சொல்லிட்டாருங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. எந்த விசுவாசத்துல போனாரோ அதே விசுவாசத்தோட வெளியே வந்துட்டார் இல்லைங்களா? நாம கூட பார்க்கும்போது ஓநாய் கூட்டத்துக்குள்ள போனாலும் எந்த விசுவாசத்தோட போனோமோ அதே விசுவாசத்தோட வெளியே வரணும். நம்ம வந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃப்ரீடம், ஃப்ரீ ஆயிட்டார், இவர் ஃப்ரீ பண்ணி விட்டார், போ எங்க வேணாலும் போ அப்படின்னு இல்லைங்களா? நீங்கள் இப்பொழுது அழுது துக்கப்பட்டு அழுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமா மாறிடுச்சு இவருக்கு ஒரு நாள் இல்லைங்களா? இப்போ முக்கியமா இவரை பத்தி நம்ம எதெல்லாம் பார்த்தோன்னு பார்க்கும்போது அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார் இல்லைங்களா? நாம கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். நம்ம அடுத்தது எபேசியர் 1:4 எழுதிக்கோங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம கிறிஸ்துக்குள் தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. அவரையும் பார்க்கும்போது உன்னை தாயின் கருவிலிருந்து நான் உன்னை பிரித்து எடுத்தேன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனம் பார்க்கும்போது அடுத்தது என்னன்னா, தேவ ரகசியத்தை அவருக்கு சொல்லியிருக்கிறார். இந்த தேசத்தின் மேல வரப்போற காரியங்கள் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? இப்போ இந்த கிறிஸ்தவ மண்டலத்து மேல வரப்போற ஆபத்துகளையும் வரப்போற உலகத்தை எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்க்கும்போது அவருக்கு முக்கியமா ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதை கடைசியா சொல்லிடுறேன். அதை அடுத்தது பார்க்கும்போது தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை தேவன் பொறுப்பெடுத்துக்கிறார், ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறார்.
இல்லைங்களா? அங்கே கண்ட்ரோல்னு சொல்லும்போது அவருக்கு சொல்றாரு, நீ இதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, எல்லா பொறுப்பும் அவர் எடுக்கிறார். அப்போ நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா முழுசும் அவருடைய யோசனைப்படியே நம்மளை திருப்பி கொண்டுட்டு போறாரு. ஆனால் அவர் யோசனைப்படி திருப்புறதுக்கு நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தா அவருடைய யோசனைக்கு ஆப்போசிட்டாக நடந்துருக்க இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பூமி தேவனுடைய யோசனைக்கு எதிர்மறையாக வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதில் தேவனுடைய சித்தப்படி வாழணும்னு சொன்னால் அவர் எப்படி திருப்புறாரு அப்படிலாம் போகணும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க, இல்லைங்களா? அதுலேருந்து நம்மளை விடுவிச்சு வர்றது பெரிய ஒரு காரியம். மனசை மாற்றணும், கம்ப்ளீட்டாக நம்மளை மாற்றி கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது தேவனுடைய பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி நமக்கு பார்க்கும்போது அதான் லூக்கா 10:19 வாசித்தோம். அடுத்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1:8 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். பாருங்க, முடிவு பரியந்தம் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். தேவன் நம்மளை நிலை நிறுத்துவார், இல்லைங்களா? ஸோ அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசம். அடுத்து பார்க்கும்போது அவர் எல்லாரோட தீமையிலேருந்து அவர் விலைக்கு பாதுகாத்தார். எத்தனையோ பேருக்கு அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் கூட எல்லாத்துக்கும் அவர் விலைக்கு நம்மளை பாதுகாத்தார். நம்ம இங்கே பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 4:18 வாசிக்கலாம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எல்லா தீமைக்கும் நம்ம விலக்கி பரம ராஜ்யத்தை அடையும்படி நம்மை காப்பாற்றுவார். இது மேலே நமக்கு விசுவாசத்தை என்ன பண்ண வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தது முக்கியமாக ஒன்றே ஒன்று விட்டுட்டேன்னு சொன்னோம் இல்லைங்களா? என்ன இதுங்களா முக்கியமானது? அது எரேமியா 1ஆம் அதிகாரம் ஒரு ட்ரெஸ் கொடுப்பாரு. அதில் ட்ரெஸ் ஒன்று கொடுத்து அதை போட்டுக்கோன்னு சொல்லுவார். என்ன ட்ரெஸ்ஸு கொடுக்க தெரியுங்களா? சணல் நூல் ட்ரெஸ்ஸு. மொத அவரை கூப்பிட்டு தேவன் என்ன ட்ரெஸ்ஸு கொடுக்க தெரியுங்களா? பஞ்சி ஆடை கொடுக்கல, மிகப்பெரிய விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கல, சணல் ட்ரெஸ்ஸை தூக்கி கொடுக்குறாரு கையில். ஏன்னா இது தேவ மனுஷனாக அழைக்கப்பட்ட சணல் ட்ரெஸ் தான் போடணுமா? இன்னைக்கு ஒரு கோணி எடுத்து நீங்கள் இடுப்பில் கட்டிட்டு போங்க, எவ்வளோ மரியாதை இருக்கும் நமக்கு. கோணி கட்டிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க, எங்கே இருக்காங்க தெரியுங்களா? அடிமைகளாக இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அந்த கோணியை கட்டியிருப்பாங்க. கோணி சாக்கு ட்ரெஸ்ஸு இல்லையா? அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கையில் கொடுக்குறாரு, இது போட்டுக்குப்பான்னு சொல்கிறாரு. ஒரு ஆசாரியரோட மகனை கூப்பிட்டு கோணி எடுத்து கோணி ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த கோணி ட்ரெஸ் என்ன தெரியுங்களா நமக்கு? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப பாருங்க என்ன ட்ரெஸ் கொடுத்துருக்காருங்க, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு. அந்த ட்ரெஸ்ஸு தான் ஃபர்ஸ்ட் போடணும் இல்லைங்களா? எது ட்ரெஸ்ஸு தேவன்கிட்ட இருந்து வாங்க வேண்டியது ட்ரெஸ் தெரியுங்களா? என்கிட்ட கற்றுக்கோங்க, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறேன். இப்போ இந்த சாந்தமும் மனத்தாழ்மைன்றது சாக்கு ட்ரெஸ் தானா? உண்மையாகவே சாக்கு ட்ரெஸ் தான். நீங்கள் யார்கிட்டயாவது போகும்போது ரொம்ப சாந்தமாக பேசி பாருங்கள், நம்மளை எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா? அந்த சாக்கு ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க, மரியாதை இருக்காது இல்லைங்களா? பதிலுக்கு பதில் நீயா நான் வா பார்க்கலாம் அப்படின்னு நின்னான்னு வச்சுக்கோங்க, ஓ இவர்கிட்ட நம்ம எதுவும் வச்சுக்கிடக்கூடாது. ஒன் டைம் கொட்டினோடனே தொடச்சிட்டு கம்முன்னு போயிடுங்க, அடுத்த டைம் ஒரு கொட்டுவார் இல்லைங்களா? அப்போ சாந்தம் மனத்தாழ்மையாக போகணும்னு சொன்னால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த உலகத்தில் மரியாதையே கிடையாது. ஆனால் தேவனுக்கு கொடுக்குறது இந்த ட்ரெஸ் தான், இதை போட்டுக்க முதல்ல இல்லைங்களா? ஒரு ஆசாரியர் ட்ரெஸ் போடணும் இல்லையா? எத்தனை விதமான ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டுறாருங்க அவர் ஒன்றுனா. மொதல் ட்ரெஸ் எது தெரியுமா போடணும்? அவர் சணல் ட்ரெஸ் தான். முதல் சணல் ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு மேலே தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் போடணும். இல்லை தேவனே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனத்தாழ்மையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ட்ரெஸ்ஸுமே போட முடியாது. ஏமாத்து ரூபாய்க்கு மாட்டிக்கலாமா நேரம்? இப்போ பாருங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அந்த பாடம் எடுக்கும்போது பேசுகிறேன். சணல் நோட்டு போடாமல் ஏப்போ ட்ரெஸ் தூக்கி மாட்டிருப்பாங்க.
ஏபோது ட்ரெஸ் என்னதுங்க அர்த்தம்? அது வார்த்தையை சொல்லக்கூடிய, தேவனுடைய வார்த்தை வேணும்னு சொன்னா ஏபோது ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். தாவீது ஏபோது ட்ரெஸ் கிட்ட போய் என்ன பண்ணுவாரு? வார்த்தையை கேட்பாரு. அப்ப சத்தியத்தை சொல்றதுக்கு வெறும் சடல் நூல் போடாம ஏபோது வச்சுட்டே பேசிட்டு இருந்தா பேசலாம், ஆனா தேவன் அங்கீகரிக்க மாட்டார் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சடல் ட்ரெஸ் போடுன்னு சொல்றாரு. முக்கியமானது வேதத்துல இந்த சணல் ட்ரெஸ். எங்கெங்கெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க சணல் ட்ரெஸ், ஆரம்பமே மனுஷனே நீ நிர்வாணியா இருக்கிறன்னு தான் சொல்லி வேதம் சொல்லுது. முதல்ல ஒரு நிர்வாணத்தை மூடு அப்படின்னு சொன்னா முதல்ல நீ சாக்கு ட்ரெஸ் போடு, மனத்தாழ்மை அணிஞ்சுக்கோ. மன மேட்டிமை என் கண்ணுக்கு அருவருப்பா இருக்கு. எப்படி ஒரு நிர்வாணம் மனுஷனுக்கு பார்க்கும்போது அருவருப்பா இருக்கும், அதே போல தேவனுடைய கண்ணுக்கு மனுஷர் எல்லாரும் எப்படிதான் இருக்காங்க? மனமேட்டிமை அருவருப்பா இருக்கு. மனத்தாழ்மைன்ற ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கோங்க, அப்புறம் நீங்க எனக்கு ஊழியம் செய்யலாம். அதான் முதல்ல இந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்ததே சணல் ட்ரெஸ் தான். ரொம்ப விலையுயர்ந்த ட்ரெஸ், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ட்ரெஸ்ஸை தேவன் அவருடைய பிள்ளைக்கு கொடுக்குறார். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை தான் நாம் இந்த உலகத்தில் போட்டுக்கணும். இந்த ட்ரெஸ்ஸை போடாமல் நம்ம இந்த உலகத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னு போனோம்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த ஒரு எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்ட காரியம் என்னன்னு பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலையில் கடந்து போனார். ஆனால் ஒரு இடத்துல கூட தேவன் அவருக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தின்படியே அதை உறுதியாக பாதுகாத்துக்கிட்டு போன மாதிரியே வெளியே வந்தார். ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டார் தேவன் இல்லையா? அப்போ நாம கூட ஓடாய் கூட்டத்தில் ஆட்டுக்குட்டியை போல போயிட்டு வெளியே வருவோன்றது கூட விசுவாசம் தான். என்னுடைய விசுவாசத்தை யாரும் எடுக்க முடியாதுன்னு சொல்றது விசுவாசம் தான். என் விசுவாசத்துக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்கிறார். என் விசுவாசம் ஒரு நாளும் ஒளிந்து போகாது இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொள்ளுகிறேன். சாத்தான் படைக்கும்படி கேட்டுக்கொண்டான். அப்போ இன்னொன்று செய்யலாமே, சாத்தான் படைக்காமே விட்டுரும்படி உத்தரவு கொடுக்காம இருந்திருக்கலாமே. சாத்தானை படைக்கையும் விடுவாரு, அடுத்தது விசுவாசத்தையும் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஸோ தேவன் தாமே நம்ம கூட அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு இந்த ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை